4 ஆகஸ்ட் 2026 பொதுக்காலம் 18ஆம் வார செவ்வாய் நற்செய்தி வாசகம். இன்றைய நாளில் நாம் பங்கு தந்தைகள் பாதுகாவலும் ஒப்புரவு அருட்சாதனுடைய வழிகாட்டியுமான தூய ஜான் மரிய வியானினுடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகம் மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 15, இறை வசனங்கள் 1-2 மற்றும் 10-14 முடிய. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் எருசலேமிலிருந்து இயேசுவிடம் வந்தும், சீடர் மூதாதையரின் மரபை மீறுவது ஏன்? உணவு அருந்து முன் அவர்கள் தங்கள் கைகளை கழுவதில்லையே என்றனர். மேலும் இயேசு மக்கள் கூட்டத்தை தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வாய்க்குள் செல்வது மனிதரை தீட்டுப்படுத்தாது, மாறாக வாயிலிருந்து வெளிவருவதே மனிதரை தீட்டுப்படுத்தும் என்றார். பின்பு சீடர் அவரை அணுகி, பரிசேயர் உம் வார்த்தையை கேட்டு மனவேதனை அடைந்தனர் என்பது உமக்கு தெரியுமா என்றனர். இயேசு மறுமொழியாக, என் விண்ணக தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும். அவர்களை விட்டு விடுங்கள். அவர்கள் குருட்டு வழிகாட்டிகள். பார்வையற்ற வேறு ஒருவரை வழிநடத்தினால் இருவரும் குழியில் விழுவர் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் இறைவன் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். இன்றைய நாள் தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், பல்வேறு நினைவு நாட்களை கொண்டாடுகின்ற அனைத்து பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். குறிப்பாக அனைத்து பங்கு தந்தையர்களையும் நாம் நினைவு கூர்ந்து செவிப்போம். அனைத்து குருக்கள், ஒப்புரவற்சாரத்தில் ஈடுபடுகின்ற அனைத்து பிள்ளைகள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க இன்றைய நாளில் செபிப்போம். இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனிதரான தூய ஜான் மரிய வியானி. இவர்கள் 1786ஆம் ஆண்டு பிரான்சிஸ் டார்டில் என்ற ஒரு கிராமத்தில் ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தார். கல்வியில் மிகவும் பின்தங்கியிருந்ததால் குருமண படிப்பில் பல சிரமங்களை எதிர்கொண்டார். ஆனால் அவரது ஆழ்ந்த ஜெப வாழ்க்கையும் இறை பற்றி கண்ட ஆன்மீக குரு அவரை ஊக்குவித்ததால் குருவாக அருட்பொழிவு பெறுகின்றார். பின்னர் ஆர்ஸ் கிராமத்தின் பங்கு தந்தையராக நியமிக்கப்பட்ட அவர் மக்களை ஜெபம், மனமாற்றம் மற்றும் ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக இறைவனிடத்தில் அழைத்து வந்தார். தினமும் பல மணி நேரம் பாவ சங்கீர்த்தனம் கேட்டு ஆயர்கள் முதல் சாதாரண மக்கள் வரை எண்ணற்றோருக்கு ஆன்மீக வழிகாட்டியாக இருந்தார். மக்களின் மனநிலையை அறியும் அருள்வரமும் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஏழை குழந்தைகளின் கல்விக்காக பள்ளியையும் தொடங்கி சமூக பணியிலும் சிறந்து விளங்கினார். கல்வியலில் குறை இருந்ததால் சிலரால் அவமதிக்கப்பட்ட போதிலும் இறைவனுடைய அருளால் அவர் உலகம் போற்றும் புனிதராக உயர்ந்தார். 1925ஆம் ஆண்டு புனிதராக அறிவிக்கப்பட்டு அனைத்து பங்கு தந்தையினுடைய பாதுகாவலராக உயர்த்தப்பட்டார். தூய மரிய வியானினுடைய வாழ்க்கை நமக்கு கற்பிப்பது வலுவின்மையில்தான் இறைவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. கல்வியில் பலவீனமாக இருந்தாலும் ஜெபம், தாழ்மை, இறை நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்பின் மூலம் அவர் எண்ணற்ற மக்களை இறைவனிடத்தில் வழி நடத்தினார். எனவே நம்முடைய குறைகளை கண்டு தளராமல் இறைவனுடைய அருளை நம்பி நாம் வாழ வேண்டும். அவரை நம்புகின்ற நமது வழக்கரங்கள், இறைவனுடைய வழக்கரம் நம்மை ஒரு சிறப்புமிக்க கருவிகளாக மாற்றும் நம்பி இன்றைய நாளில் நம்முடைய பயணங்கள், பணிகள் அனைத்தையும் இறைவனிடத்தில் ஒப்படைப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைய நற்செய்தியில் இறைவன் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை ஒரு சுய பரிசோதனை செய்து பார்க்க நம்மை அழைக்கிறார். பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இறைவனை விட தாங்கள் உருவாக்கிய சட்டங்களுக்கும் சடங்குகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். கை கழுவாமல் சாப்பிட்டு சீடர்களை பார்த்து அவர்கள் பாவம் செய்வதாக குற்றம் சாட்டினர். அவருடைய இந்த குறுகிய மனப்பான்மையை உடைக்கின்ற இயேசு இன்று நமக்கு மற்றொரு ஆன்மீக பாடத்தை வழங்குகின்றார். பரிசேயர்கள் வெளிப்புற தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர். ஆனால் இயேசுவோ வாயிலிருந்து வெளிவருவதை தான் மனிதனை தீட்டுப்படுத்துகிறது. வாயிலிருந்து என்ன வருகிறது? கோபம், பொறாமை, புறம் பேசுதல், வஞ்சகம், அசுத்தமான வார்த்தைகள், தீய எண்ணங்கள் தான்.
நாம் ஞாயிற்றுக்கிழமைகள் பல நாட்களில் தவறாமல் ஆலயத்திற்கு வரலாம், ஆடம்பரமான உடைகளை உடுத்தலாம், பல பக்தி முயற்சிகளை செய்யலாம். இவையெல்லாம் வெளிப்புற காயங்கள், வெளியிலிருந்து உள் செல்வது. ஆனால் நம்முடைய இதயத்திற்குள் பிறரை பற்றிய கசப்பும் வெறுப்பும் இருந்தால் நம்முடைய பக்தி வீணானது. வெளிப்புற அலங்காரத்தை விட இறைவனுக்கு உகந்தது நம்முடைய இதயத்தில் இருக்கின்ற தூய்மை மட்டும்தான். பல நேரங்களில் நாமும் மனித பாரம்பரியங்களை இறை வார்த்தையை விட பெரியதாக நினைத்து விடுகிறோம். நம்முடைய சொந்த வெறுப்புகள், பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை மற்றவர்கள் மீது திணித்து அவர்களை பாவிகளாக தீர்ப்பிடுகின்றோம். அன்பு, இரக்கம், நீதி போன்ற இறைவனுடைய முதன்மையான கட்டளைகளை மறந்துவிட்டு சடங்குகளில் மட்டும் மூழ்கி இருப்பது விண்ணக தந்தை நடாத ஒரு செடி. ஆக ஒரு நாள் அது வேரோடு பிடுங்கப்படும் என்பதை நாம் இன்று உணர வேண்டும். இயேசு பரிசேயர்களை குருட்டு வழிகாட்டிகள் என்கிறார். தனக்குள் இருக்கின்ற இந்த பெருமை மற்றும் சுயலம் என்ற குருட்டுத்தனம் தெரியாமல் மற்றவர்களுக்கு ஆன்மீக பாடம் நடத்த புறப்பட்டவர்கள் தான் இந்த பரிசேயர்கள். நாமும் மற்றவருடைய குறைகளை தேடி தேடி பார்க்கின்ற குருடர்களாக வாழ்கிறோமா, அல்லது நம்முடைய சொந்த குறைகளை கண்டுணர்ந்து இறைவனுடைய ஒளியை பெற துடிக்கின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டும். ஆக இன்றைய நாளில் நம்முடைய தூய்மையற்ற வார்த்தைகளுக்காகவும் எண்ணங்களுக்காகவும் இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, தூயதொரு இதயத்தை என்னுள்ளே படைத்தலும் என்ற ஒரு திருப்பாடல்களை வரிகளை நாம் நினைவில் கொண்டு அதை இன்றைய நாளில் நம்முடைய ஜெபமாக்குவோம். நம்முடைய உதடுகளில் இருக்கின்ற பக்தி நம்முடைய இதயத்தில் தூய்மையோடு ஒத்து போகட்டும். அப்பொழுது நாமும் ஆன்மீக பார்வை பெற்று பிறரையும் நல்வழிப்படுத்த முடியும். இதற்காக இறைவன் அனைவரையும் அழைக்கின்றார். தொடர்ந்து இந்த நாளில் இறைவனுடைய நிழலில் நாம் வாழ்வோம். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய நாளுக்காகவும் ஒரு பாதத்தில் விழுந்துமை போற்றுகின்றோம், ஆராதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம். கடந்த காலத்தில் எங்களோடு இருந்து எங்களை பயணித்து எமக்காக இந்த புதிய இரக்கத்தோடு இந்த நாளை தொடங்க செய்த நமது பேரன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவர், இந்த புதிய நாள் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும், செய்கின்ற ஒவ்வொரு தொழில்களையும், படிக்கின்ற படிப்புகளையும் உடைய தூய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். உமது ஆசீர்வாதம் எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இன்று தங்கி இருப்பதாக. ஆண்டவரை, இன்று நாங்கள் தியானித்து வந்து மாசற்ற இறை வார்த்தைக்காக உமக்கு நன்றி கூறி வெளிப்புற சடங்குகளுக்கும் பாரம்பரிய கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து இதயத்தை நாங்கள் அசுத்தமாக வைத்திருந்த அந்த பரிசேயர்களுடைய வெளிவடக்காரருடைய அதே பக்தியிட நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கின்றோம். இது எவ்வாறு அவர்களை கண்டித்தீரோம், அந்த கண்டிப்பு இன்று நாங்கள் உணர்கின்றோம். ஆண்டவரை, நாங்களும் பல நேரங்களில் மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வெளிப்புற பக்தியை காட்டிவிட்டு எங்களுடைய இதயத்திற்குள் பொறாமை, கசப்பு, கோபம், புறம் பேசு மற்றும் தீய எண்ணங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இன்று தாழ்மையோடு நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். வாய்க்குள் உள்ளே செல்லும் எதுவும் மனிதனை தீட்டுப்படுத்தாது, மாறாக வாயிலிருந்து வெளியே வருவதுதான் மனிதனை தீட்டுப்படுத்துகிறது என்ற வார்த்தையை இன்று நாங்கள் எங்களுடைய இதயங்களில் பதைக்கின்றோம். எங்களுடைய வாயினுடைய வார்த்தைகளும் உள்ளத்தினுடைய எண்ணங்களும் உகந்தவையாக இருக்க செய்தலும் பிறரை குற்றம் சாற்றுகின்ற ஒரு குணத்தை எங்களை விட்டு அகற்றி தூயதோர் இதயத்தை எங்களுக்குள் படைத்தருளும். ஆண்டவரே, ஆன்மீக குருடர்களாக நாங்கள் வாழாமல் உமது அன்பின் ஒளியை பெற்று பிறரையும் நல்வழிப்படுத்துகின்ற ஆன்மீக பார்வையை எங்களுக்கு தாரும் என்று நாங்கள் நினைவு கூறுகின்ற பங்கு தந்தையினுடைய பாதுகாவலரான ஜான் மரிய வியானி அவருடைய நாளில் அவருக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆலயத்தில் பெரும் பகுதியை ஒப்புரவு அருட்சாதன பெட்டிலேயே கழித்து மக்களுடைய ஆன்மாக்களை தூய்மைப்படுத்தும் அவர்களோடு உம்மோடு ஒப்புரவாக்க உழைத்தவருக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்று அவருடைய பரிந்துரையோடு நாங்கள் ஜெபிக்கின்ற அனைத்து நன்மைகளையும் அனைத்து வேண்டுதல்களையும் ஏற்றருளும். தமது ஆன்மீக பார்வையில் மக்களுடைய இதயங்களை தொட்டதைப் போல நாங்கள் எங்களுடைய பாவ கரைகளை கழுவி தூய்மையான இதயத்தோடு உமது பீடத்தை நாங்கள் அணுகி வருகின்ற ஒரு அருளை எங்களுக்கு தாரும். திரு அவையில் உள்ள அனைத்து ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் மற்றும் பங்கு தந்தையர்களை உமது தூய ஆவியாரால் நிரப்பியருளும். அவர்கள் புனித ஜான் மரிய வியானியைப் போல
வெளிவிடமற்ற உண்மையான தாட்சியுள்ள ஆன்மீக வழிகாட்டிகளாக வாழ்ந்து இறை மக்களாகிய எங்களை விண்ணக பாதைக்கு வழிநடத்த தேவையான அருளை அவர்கள் மீது பொழிந்தருளும். என்ற புதிய நாளில் நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் பிறருக்கு வாழ்வாக அமையட்டும். விண்ணக தந்தை நடாத எந்த ஒரு கசப்பான செடியும் எங்களுள் வராதபடி எங்களை உமது தூய இரக்கத்தால் கழுவி பாதுகாத்தருளும். இந்த அனைத்து மன்றாட்டுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து செபிக்கின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.